அனைவருக்கும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் ஆங்கில உயிரெழுத்துக்கள், ஆங்கில கூடுதல் உயிரெழுத்துக்கள், ஆங்கில மெய்யெழுத்துக்கள், கூடுதல் மெய்யெழுத்துக்கள், இதுக்கு தமிழ் உச்சரிப்புகளை விளக்கி உங்களுக்கு வீடியோக்கள் போட்டுள்ளேன். அந்த உச்சரிப்புகள் தவிர்த்து இந்த புத்தகத்தின் 10ஆம் பக்கத்தில் பாருங்கள், கூடுதல் உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்புகளும் இருக்குது. இந்த கூடுதல் உச்சரிப்புகள்லாம் தெரிஞ்சாத்தே நம்ம என்ன செய்ய முடியும், எல்லா ஆங்கில வார்த்தைகளும் நம்ம படிக்க முடியும். இப்போ பாருங்கள், கூடுதல் உச்சரிப்புகள் முதல்ல டியோ சா, அது டியோ இன்னொரு பக்கத்தில் சூண்டு படிக்கணும், சாண்டு படிக்கணும், சூண்டு படிக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ டார்ச்சர், சாவுக்கு என்ன வருது, டியோ, கார் ஈக்கு உச்சரிப்பு டார்ச்சர். பிக்சர், நேச்சர், அக்ரிகல்ச்சர், சா வரும் பார்த்திங்களா, சாவுக்கெல்லாம் டியூவை பயன்படுத்தணும். இன்னொரு அதே டியூ சூண்டு படிக்கணும், நேச்சுரல், டியூ சூண்டு வந்துருச்சு. செஞ்சுரி, 100, செஞ்சுரி, அந்த சூவுக்கு என்ன வந்தது, டியூ. அதேமாதிரி போர்ச்சுகல் நாடு, போர்ச்சுகல் சூவுக்கு என்ன வருது, டியூ. அப்போ டியூவை சாண்டு படிக்கணும், சூண்டு படிக்கணும் ஒரு சில ஆங்கில வார்த்தைகளில். அதுக்கடுத்து பார்த்தீங்களா, டியூ, டியூ ஜா, வடமொழி ஜா, வடமொழி ஜா. ப்ரொசீஜர், ப்ரொசீஜர், சாவுக்கு என்ன வருது, டியூ. கார் ஈக்கு உச்சரிப்பில் ப்ரொசீஜர்ன்ற செயல்முறை. இன்னொரு வார்த்தை இருக்குது, வெர்ஜர், வெர்ஜர், அந்த ஜாவுக்கு என்ன வருது, டியூ, வெர்ஜர். அப்போ அதே டியூவை ஜூண்டு படிக்கணும், எஜுகேஷன், ஜூவுக்கு என்ன வருது, டியூ. கிராஜுவேட், பட்டதாரி, எஜுகேஷன்னா கல்வி, கிராஜுவேட்டுனா பட்டதாரி, பட்டம் படிக்கிறது. கிராஜுவேட்டுக்கு என்னது, ஜூவுக்கு டியூ, டியூ. இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல், அங்கே ஒரு ஜூ வருது, இண்டிவிஜுவல் வார்த்தையில் தனிநபர், அந்த ஜூவுக்கு என்ன வருதுங்க, டியூ, டியூ. பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்களா, டிஐ, வடமொழி ஷா, வடமொழி ஷீண்டு படிக்கணும் பாருங்கள். டிஐக்கு பாருங்கள், வடமொழி ஷா, வடமொழி ஷீ. ஒரு சில ஆங்கில வார்த்தை ரெசிடென்ஷியல் வருது பார்த்திங்களா, முடியுது, ரெசிடென்ஷியல், அந்த சாவுக்கு டிஐஏ வருத்தரணும், ஏ சேர்க்கணும், ரெசிடென்ஷியல், டிஐஏ, குடியிருப்பு. ஸ்பேஷல், விண்வெளி சம்மந்தமானது, ஸ்பேஷல், சாவுக்கு என்ன வருது, டிஐஏ. மார்ஷல், டிஐஏ, மார்ஷல், எம்ஏஆர், மார்ஷல், சாவுக்கு டிஐஏ, இல்லுக்கு மார்ஷல், யுத்த திறமை உள்ள. அப்போ டிஐஏ சாண்டு படித்தோமா. அடுத்து ஷீண்டு படிக்கணும், ரேஷியோ, ரேவுக்கு ஆர்ஏ, சிக்கு என்ன வந்தது, டிஐ, ஓவுக்கு ஓ, ரேஷியோண்டா விகிதம், அளவு. பார்ஷியாலிட்டி, பார்சி, அது வடமொழி ஷீ வருது, சிக்கு என்ன ஒன்று, டிஐ, பார்ஷியாலிட்டி. நிகோசியேஷன், நிகோசியேஷன், நிகோசியேஷன்டா பேரம் பேசுது, அந்த சிக்கு என்ன வந்தோன்னா, டிஐ. அப்போ டிஐஏ வடமொழி ஷாண்டு படிக்கணும், ஷீண்டு படிக்கணும்யா. அடுத்து பாருங்கள், ஜிஎன்ஏ, ஜிஎன்ஏவை ஞாண்டு படிக்கணும், ஞாண்டு படிக்கணும், ஜிஎன்ஏவை ஞாண்டு படிக்கணும், ஞாண்டு படிக்கணும். இப்போ பாருங்கள், கலைஞருக்கு பாருங்கள், கலைஞர், கேஏக்கா, லைக் என்ன வந்ததுன்னா, எல்ஏ, ஞாவுக்கு என்ன உடச்சி வரேன், ஜிஎன்ஏ. இந்த 3 எழுத்தையும் சேர்ந்தாத்தான் ஞா உண்டாகும். இருக்கார், கலைஞர் வந்துச்சுங்களா. இப்போ அறிஞர் உண்டாக்கும், அறிஞர், ஆவுக்கு ஏ, ரீக்கு என்ன வரும், ட்ரீக்கு ஆரை, ஞாவுக்கு என்ன உடச்சி வரேன், ஜிஎன்ஏ. இருக்கார், அறிஞர், அறிஞர் அண்ணா வந்துடும். அப்போ ஆரைக்கு ஜிஎன்ஏ போட்டால் ஞா, அதே ஜிஎன்ஏ போட்டால் ஞானம், ஜிஎன்ஏ போட்டால் ஞாண்டு தான் படிக்கணும், ஞானம். இசை ஞானி, ஞானி, ஞா வருது வருதுங்களா, ஞாவுக்கு என்ன வருது, ஜிஎன்ஏ, ஜிஎன்ஏ. ஞானசேகர், பார்ப்பாங்க, ஞானசேகர், ஞா ஆரம்பிக்கும், அப்போ ஜிஎன்ஏ, ஜிஎன்ஏ ஞாவுக்கு, குறியலுக்கு வரும், நெடிலுக்கு ஞாவுக்கு வரும். அடுத்து பாருங்கள், ஏகச்சு வந்து யா, முத்தையா, செல்லையா, கண்ணையா, யாவில் பேர் முடியும், அந்த யாவுக்கு என்ன போடுறோம், ஏகச். அடுத்து பாருங்கள், அதே ஏகச்சு ஆ, ஆண்டா ஆச்சரிய குறி, ஆ, ஆஹா, ஐயோ அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் ஏகச்சு வரும். அதுக்கடுத்து பாருங்கள், எஸ்யூஆர் சர், வடமொழி சர், எஸ்யூஆர் சர். ப்ரெஷர், க்ளோசர், அதாவது ப்ளஸ்ஸர், பார்த்துக்கிங்களா. அந்த சாவுக்கு எஸ்யூஆர்ஏ,
SORA, வடமொழி சர். சரி, இப்போ இந்த கூடுதல் ஆங்கில உச்சரிப்பு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து கீழே பாருங்கள், ஆங்கில வார்த்தையின் முடியும் சன், ஷன். ஒரு 11 சன்னுகள் இருக்குங்கய்யா. எத்தனை சன் இருக்குது? 11 சன்கள் இருக்கிறது. 11 சன்கள் இருக்கிறது. இப்போ பாருங்கள், முதல்ல TION சன். TION சன் என்ன படிக்கிறான்? லொக்கேஷன், வெக்கேஷன், ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் என்ன வருது? டைரக்ஷன். இதுக்கெல்லாம் என்ன போடுறான்? முடியல. TION சன். TION சன். அடுத்து SION சன் இருக்குங்க. அதுக்கு அடுத்து SION சன், டிவிஷன், டென்ஷன், பென்ஷன், டெலிவிஷன். இதுக்கெல்லாம் என்ன வருங்க? SION. SION. அதுக்கடுத்து பாருங்கள், SHION. SHION. SION படுத்தேன். அதுக்கடுத்து எஸ்க்கு அடுத்து கைச் சேர்க்கணும். SHIONல பாருங்கள், ஃபேஷன். ஃபேஷன் நவநாகரிகம், ஃபேஷன். FAFA. சன்னுக்கு SHION. குஷன், கூவுக்கு CU. சன்னுக்கு என்ன போட சொல்கிறேன்? SHION. குஷன்டா என்னது? மெத்த. அதே பின் குஷன் இருக்குது. பின் குஷன். பின் தான் குண்டு ஊசி குத்தி வைக்கிற சின்ன மெத்த. அதுக்கடுத்து பாருங்கள், SON சன். இது வந்து வடமொழி ஷா சொல்கிறோம். சன், SON சன். ரீசன், லெசன் வரும் பார்த்தீங்களா? அது வந்து SON சன். SON சன் அதாவது பெர்சன் வரும் பார்த்தீங்களா? பாய்சன், SON. SONக்கு சன்னுன்றான். பாய்க்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CIAN ஷன். CIAN சன். டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன், பொலிட்டீஷியன். அந்த 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 துறையில் நிபுணத்துவர்கள் சொல்கிறது மியூசிஷியன், மியூசிக் போடுறவங்க. எலக்ட்ரீஷியன் தான் மின்சார வேலை பார்க்குறவங்க. அப்போ அந்த ஷன்னுக்கு என்ன வருதுன்னு? CIAN வரும் பார்த்தீங்களா? TIAN சன் இருக்குது. TIAN சன். வினிஷன். வினிஷனா அந்த சன்னுக்கு என்ன வருது? TIAN. வெனிஸ் நகரவாசி. மார்சன். மார்சன், MAR. மார். சன்னுக்கு என்ன போட சொல்கிறேன்? TIAN. மார்சன்னா செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம். அப்போ TIAN சன்னு இருக்குது. SIAN சன் இருக்குது பார்த்தீங்களா? SIAN சன்னில் ஒரு சன் இருக்குது, ஆர்டிசன். ஆர்டிசன் ஊட்டுன்னு படிக்கும்போது ஊட்டுக்கிணறு, ஆர்டிசன். அந்த ஆர்டிசனுக்கு SIAN ஒரு வார்த்தை இருக்குது. CION இருக்குங்கய்யா. CION சன். சஸ்பிஷன், சந்தேகம். சஸ்பிஷன். கோஎர்சன். கோஎர்சன் தான் பலாத்காரம் பண்ணுறது. கோஎர்சனுக்கு சன்னுக்கு என்ன வருது? CION. 2 சன் இருக்குது. அடுத்து CHION. CHIONக்கு அது சன்னுதே. ஃபால்சன், குத்துவால். ஸ்டான்சன், தாங்கி. ஸ்டான்சன் என்னத்தான்? ஸ்டாங்கி. அடுத்து பாருங்கள், XION இருக்குங்க. XION. XION குருசுபிக்ஷன். குருசுபிக்ஷன். குருசுபிக்ஷன் தான் பாருங்கள், இயேசு சிலுவையில் மரணம். இயேசு சிலுவை மரணம். ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிக்கல. XION போடணும். கனெக்ஷன், XION போடணும். கனெக்ஷன். கனெக்ஷனுக்கு TION போடலாம். இது XION. காம்ப்ளெக்ஷன், XION. XION ஒரு சன், வடமொழி சன். கடைசியில் 11வது சன் பாருங்கள், CEN சன். CEN சன். 4 எழுத்து. இந்த 4 எழுத்து CE. ஓசன். ஓ போட்டு CEN போட்டால் ஓசன். ஓசன்டா மகா சமுத்திரம். ஓசன்டா என்னங்கய்யா? மகா சமுத்திரம். அப்போ என்ன சொல்ல வரேன்டா, இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? உங்களுக்கு கூடுதல் உயிரெழுத்துக்களும் நமக்கு தெரியணும். ஆங்கில வார்த்தைகள் கடைசியில் முடியல ஒரு 11 சன்னுகளும் நமக்கு தெரியணும். இதுக்கடுத்து 11ஆம் பக்கத்தில் பாருங்கள், ஒரு அட்டவணை போட்டிருக்கேன். 11ஆம் பக்கத்தில் அட்டவணை பாருங்கள். உயிரெழுத்துக்கள்னு போட்டு தமிழ் ஆங்கிலம்னு பிரிச்சிருக்கேன். உயிரெழுத்துக்கள் 12. ஆங்கிலத்தில் 5 எழுத்து AIOI ப்ளஸ் நான் எதை சேர்க்க சொல்லியிருக்கேன்? ஒய்யவும் சேர்க்க சொல்லியிருக்கேன். அப்போ 6 போட்டிருக்கேன். ஆங்கிலத்தில் உயிரெழுத்து 6 கிடையாது, 5 தான். நான் ஒய்யவும் சேர்க்க சொல்லியிருக்கேன், உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். அப்போ உயிரெழுத்துக்கள் தமிழில் 12 இருக்குது, ஆவுலேருந்து அவு வரைக்கும். ஆங்கிலத்தில் AIOU அதோட ஒய்யவும் சேர்க்க சொல்லி 6. மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் எத்தனை இருக்குங்க? 18. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு அப்படியே 2 சொல்லி இன்ன வரைக்கும் 18. ஆங்கிலத்தில் மெய்யெழுத்துக்கள் 21. 5 உயிரெழுத்து போக 21 மெய்யெழுத்துக்கள்னு உங்களுக்கு விளக்கியிருக்கேன். உயிர் மெய்யெழுத்துக்கள் மொத்தம்
காக்கா கீக்கி கவ், தாத்தா தீத்தி தவ், சாச்சா சீச்சி சவ் வரைக்கும் அப்படி எத்தனை எழுத்து இருக்குது தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள்? உயிரெழுத்து மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தமிழில் உண்டு. தமிழில் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் உண்டு. அது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஆனால் ஆங்கிலத்தில் உயிர்மெய் எழுத்துக்கள் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஆயுத எழுத்து நம்மகிட்ட ஒன்று இருக்குது. அக்கு ஆயுத எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கா? இல்லை. அப்போ மொத்த எழுத்து பாருங்கள். உயிரெழுத்து தமிழில் 12, மெய்யெழுத்து 18, 216 உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து ஒன்று, மொத்தம் 247 எழுத்து வந்துச்சு. பார்த்தீங்களா ஐயா? 247 எழுத்து வந்துருச்சு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் பாருங்கள் 5 எழுத்து ஏஇஐஓ இதுதான் உயிரெழுத்து, 21 எழுத்து மெய்யெழுத்து, ஆங்கில மெய்யெழுத்து. அப்போ ஆங்கிலத்தில் மொத்தம் 26 எழுத்துத்தேன், 26 எழுத்துத்தேன். அதுக்கீழே பாருங்கள் கூடுதல் உயிரெழுத்துக்கள் தமிழில் இல்லை. ஆனால் கூடுதல் உயிரெழுத்துக்கள் ஆங்கிலத்தில் இருக்குது. ஏஇ, ஏயு, பார்த்துங்களா? ஓஏ, ஓஓ, ஓயு, ஓட்டவழியெல்லாம் நம்ம விளக்கியிருக்கேன். கூடுதல் உயிரெழுத்து ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இல்லை. கூடுதல் மெய் எழுத்துக்கள் தமிழில் இல்லை, ஆனால் ஆங்கிலத்தில் கூடுதல் மெய் எழுத்துக்கள் இருக்குது. டிஹெச் இத்து சொன்னேன்னா சிஹெச், இச்சு இக்கு இஸ்லாம் வரும்னு சொன்னேன்னா எஸ்ஹெச் வடமொழி இஸ்ஸு. அப்போ கூடுதல் மெய் எழுத்து ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழில் இல்லை. இந்த ஒரு கட்டத்தில் போட்டு விளக்கியிருக்க மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இது வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவில் 1ஆம் நம்பர் வீடியோவில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்னுடைய தமிழ் உச்சரிப்பு போட்டிருக்கேன். ஆங்கில உயிரெழுத்துக்கு என்ன தமிழ் உச்சரிப்பு வரும்ண்டு. அடுத்து 2வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூடுதல் ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு என்ன தமிழ் உச்சரிப்புன்னு போட்டிருக்கேன். 3வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் உயிரெழுத்துக்கள் 12 ஆவுலேருந்து அது வரைக்கும், ஆவுக்கு எத்தனை ஆங்கில உயிரெழுத்துக்கள் இருக்குது? 5 இருக்குன்னு வகைப்படுத்தியிருக்கேன் 3வது வீடியோவில். 4வது வீடியோவில் ஆங்கில மெய்யெழுத்துக்களை போட்டிருக்கேன். 21 மெய்யெழுத்துக்கள் என்ன உச்சரிப்பு உண்டு. 5வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆங்கில கூடுதல் உயிரெழுத்துக்கு 2 எழுத்து அவருக்கு டிஹெச் இத்து சிஹெச் போட்டிருக்குன்னா அது போட்டிருக்கேன். 6வது வீடியோவில் எப்படி தமிழ் உயிரெழுத்துக்களுக்கு வகைப்படுத்தணுமோ அதேமாதிரி தமிழ் மெய்யெழுத்துக்கள் இக்குண்டு எத்தனை இக்கு இருக்குது ஆங்கிலத்தில்? 8 இக்கு சொன்னேன். பார்த்தா இங்குண்டு எத்தனை இருக்குது? 2 என்னு என்ஜி. அப்படி தமிழ் அது ஆங்கில மெய்யெழுத்துக்களுக்கு போய் தமிழ் மெய்யெழுத்துக்கு எத்தனை இருக்குது? தமிழ் மெய்யெழுத்து இக்குண்டா எத்தனை இருக்குது? 8 இக்கு இருக்குது. அதை வகைப்படுத்தி போட்டிருக்கேன் வீடியோ. அப்போ இந்த உச்சரிப்புகள்லாம் தெரிஞ்சு இப்போ 7வது வீடியோவில் என்ன போடுறேன்? கூடுதல் ஆங்கில உச்சரிப்புகள் இப்போ விளக்கியிருக்கேன். கூடுதல் ஆங்கில உச்சரிப்புகளும் டியூண்டா சா சோ இப்போ விளக்கியிருக்கேன்னா கடைசியில் முடியக்கூடிய 10 சன்கள், கடைசியில் முடியக்கூடிய 10கள் தான் 11 சன்கள், 11 சன் வேறு ஸ்பெல்லிங்கில் முடியும். பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன். இந்த 7 வீடியோவோட உச்சரிப்புகள் தெரிஞ்சாத்தேன் கண்டிப்பாக தெரியணும். 1வது வீடியோவிலேருந்து 7வது வீடியோ வரைக்கும் இந்த உச்சரிப்பு தான் நான் விளக்கியிருக்கேன். இந்த உச்சரிப்புகள்லாம் அனைத்தும் தெரிஞ்சாத்தேன் ஆங்கில வார்த்தைகள் இனிமேல் நான் கற்பிக்க போகிற உங்களுக்கு விளக்கங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த 7 வீடியோக்களையும் உச்சரிப்புகளை மனசில் பதிய வைங்க. 1வது வீடியோவிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் உச்சரிப்பு தெரியும்னா 1வது வீடியோவிலேருந்து 7வது வீடியோ வரைக்கும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் மனசில் பதிய வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உங்களுக்கு இந்த வீடியோக்களை உங்கள் தெரிந்த அனைவருக்கும், நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக்கு கொடுங்கள். ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நல்ல கமெண்ட்ஸ்களை கொடுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.